அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக செய்கிறதுலேருந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். இது கூட ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆனியனுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸி ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி அவரைக்காய், பீன்ஸ் எதை எடுத்தாலுமே ஒரே மாதிரி தான் தாளித்து ஆனியன்ஸ் போட்டு காய் போட்டு லாஸ்ட்டாக இந்த தேங்காய் துருவி இறக்கிடுவோம். அது இல்லாமல் இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஆனியன் கிளாஸி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அவரைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் மினிட்க்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் மிக்ஸ், கோகோனட் மிக்ஸை அதை ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ்க்கு அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லாவே அதில் இறங்கும், சூப்பராக இருக்கும். ஸோ 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா காயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே அதோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோகோனட் மிக்சரோட ஸ்மெல்லோடு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். வாட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மினிட் இல்லைனா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கும் இந்த காய் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்மெல் செம்ம ஃப்ளேவராக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாகவே இதோட குக்கிங் டைம் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஓப்பன் வெசலில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 6 மினிட்ஸ்க்கு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்போம். நீங்கள் இந்த ஆனியன் கட் பண்ணுறது, இந்த அவரைக்காய் கட் பண்ணுறது அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்னால் கூட உங்களுக்கு டோட்டலி இந்த காய் செய்கிறதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.